பாயே என்ன வேலை? 150 ரூபா தானே. இத போய் 150 ரூபான்றான். உச்சி வெயில பச்சை புள்ளி வச்சு தெருவா சுத்துறேண்ணா. இது கூட கிடைக்கலண்ணா எப்படின்னா? வெறும் பாயம் மட்டும் வாங்கிட்டு நான் என்ன பண்றேன்? சேர்த்து விளைய சொல்லு புரியல. தெருவா கூவி கூவி பாய் மட்டும் தான் விற்க வந்திருக்கு. பாய் பாயே பாயே பாய் பாயே கோர பாயே. என்ன பால பாய? 150 ரூபா. அட போமா சார் காசு. பாய் பாயே கோர பாயே. என்ன விலைமா? 150 ரூபாமா. 100 ரூபா தரியா? 100 ரூபாய் கட்டாதுமா. குடுக்கலாம் போயினே இருப்பா. பாய் பாய் கோர பாய் மா பாய் மா இருடா. ஒரு பாய் கூட விக்கல. அதுக்குள்ள பசி வந்துருச்சா? யாரு மணி இங்க என்ன பண்றா? குழந்தை பால் கழுவுதையா. பசி ஏத்திட்டு போயிரையா. இங்கெல்லாம் உட்கார கூடாது, வெளியே போமா. இன்னும் போலையா நீ? என் குழந்தைக்கு தான் பால் கொடுக்க விடல. உங்க வீட்டு குழந்தை பால் சிந்திட்டு இருக்கு. எங்க வந்து கைய விட்டுட்டு இருக்கா? தண்ணினா குழந்தைக்கு. தண்ணி பாட்டில் 20 ரூபா காசு வச்சிருக்கியா? நான் தண்ணி பாட்டில் நீங்க ஒன்னாவது அடங்குதா பாரு. இங்கே நிக்கிற, உள்ள போ. நீ யாருப்பா? உங்க அம்மா எங்க? அங்கயா? பொறுக்கீங்களா? உங்களை நம்பி ரோட நாய் கூட நடக்க முடியாது. உங்க அம்மாவா உங்க அக்கா வந்து இப்படி பண்ணிட்டியாடா? உங்களை பொணமா கண்டா கூட விட மாட்டானுங்க. யாருமா நீ? கோரைப்பாய் சுமந்தபடி வெகு தூரம் கடந்து வந்தாள். கிறக்கம் தட்டிய உறக்கம் தெருவோரத்தில். பச்சிலம் சிசுவிற்கு புரிந்த பசியின் தாகமும். பாவம் பாவி இந்த இளைஞனுக்கு தெரியலையே. என் நிலை கண்டே இறங்காத இந்த உலகம். எத்தனை துறையில் எத்தனை பெண்கள்.